ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம டொமேட்டோ ரசம் தான் பார்க்க போகிறோம். தக்காளி 3 எடுத்திருக்கேன். நல்லா கொஞ்சம் வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது ஒரு மிக்சியில் மிளகு, சோம்பு, சீரகம் சேர்த்து நல்லா கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கோங்க. கூட நான் கொஞ்சமாக 2 பல் பூண்டு சேர்த்துக்கிட்டேன். லைட்டாக பச்சை மிளகா ஆட் பண்ணி அப்படியே அரைச்சிடுங்க. அரைச்சிட்டு அப்புறமா ஒரு கடாய் எடுத்துட்டு எண்ணெய், கடுகு, பூண்டு போட்டுக்கோங்க. பூண்டு போட்டு ஒரே ஒரு பச்சை மிளகா எடுத்துக்கிட்டேன். காரம் அவ்வளோ சாப்பிட மாட்டோம், ஸோ அதனால் ஒரே ஒரு பச்சை மிளகா இருக்கேன். அப்புறம் அரைச்சி வச்ச அந்த மிளகு, சீரகம் அதெல்லாம் அரைச்சி வச்சது போட்டுருங்க. போட்டதுக்கப்புறம் லைட்டாக நான் உப்பு போட்டுக்கிட்டேன். உப்பு போட்டு கரம் மசாலா கொஞ்சம் லைட்டாக ரெட் சில்லி இது ஆட் பண்ணிவிட்டு டொமேட்டோ ரசம் கரைச்சி வச்சுருந்தேன், அதையும் ஆட் பண்ணிவிட்டேன். லைட்டாக ஒரு பிஞ்ச் மஞ்சள் சேர்த்துக்கோங்க. ஒரு மூடி போட்டு கொஞ்சம் ஃபியூ மினிட்ஸ் கொதி வந்ததுக்கப்புறமா இது பண்ணுங்கள். புளி கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன், அதை அரைச்சி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு ஃபியூ மினிட்ஸ் கழித்து விட்டிங்கன்னா சூப்பரான தக்காளி ரசம் ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.